guys, welcome to Trisha Mathematics and Trisha இன்னைக்கு நம்ம class 11 Chemistry Unit 6 Gaseous Stateல இருக்கிற Evaluate Yourselfல first one பார்க்கலாம். இந்த Evaluate Yourselfல first one பார்க்கறதுக்கு முன்னாடி இது ரிலேட்டடான இந்த சம்க்கு ரிலேட்டடான கான்செப்ட் நம்ம பார்த்துட்டு வந்து இதை பார்க்கலாம். இது ரிலேட்டடான கான்செப்ட் எதுனா பாயில்ஸ் லா. இந்த பாயில்ஸ் லால ப்ரெஷர் வால்யூம் ரிலேஷன்ஷிப் நம்ம பார்க்கலாம். இந்த ப்ரெஷர் வால்யூம் ரிலேஷன்ஷிப்பில் டெம்பரேச்சர் அண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த லெசனில் கேஷியஸ் ஸ்டேட்லங்கிற லெசனில் பார்த்திங்கன்னா வால்யூம், டெம்பரேச்சர், ப்ரெஷர் அண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இதை வச்சு தான் நம்ம பார்த்திங்கன்னா இந்த கேஸ் லா எல்லாமே இதை வச்சு தான் இருக்குது. இதில் நம்மளுக்கு டெம்பரேச்சர் அண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸுங்கிறது கான்ஸ்டன்ட், ப்ரெஷர் அண்ட் வால்யூமோட ரிலேஷன்ஷிப் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த டயக்ராமில் இந்த அப்பேரட்டஸில் இப்போ மெர்க்குரியை நம்ம பார்த்திங்கன்னா உள்ளே போடுறோம். மெர்க்குரியை வந்து எப்படி போடுறோன்னா இந்த சைட்லேயும் ஒரு ரெண்டு பார்த்திங்கன்னா க்ளோஸில் இருக்கும், இன்னொரு ரெண்டு ஓப்பனில் இருக்கும். இந்த வழியாக தான் நம்ம இதை வந்து உள்ளே பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணுவோம். இதை நம்ம எப்படி ஆட் பண்ணுவோம்னா இந்த மெர்க்குரியை இந்த இதுவும் பார்த்திங்கன்னா மெர்க்குரி லெவல் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்ம ஆட் பண்ணுவோம். போத் எண்ட் மெர்க்குரி லெவல் பார்த்திங்கன்னா ரெண்டு எண்ட்லேயுமே எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்குது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த இருக்கு இல்லையா, இந்த இடத்த நம்ம வால்யூம் வின்னு எடுத்துக்கலாம். இந்த வால்யூம் வியை ஹாஃபாக கொண்டு வரதுக்காக இன்னும் நிறைய மெர்க்குரியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இதில் ஹாஃபாக கொண்டு வரும்போது இந்தோட லெவல் மெர்க்குரி பார்த்திங்கன்னா இந்த சைடு லெவலில் இங்கே இருக்கும். அண்ட் இந்த லெவலில் பார்த்திங்கன்னா இந்த வால்யூம் இந்த வியிலிருந்து இதில் பாதியாக கொண்டு வரதுக்காக நம்ம மெர்க்குரி போர் பண்ணுறோம். அப்படி போர் பண்ணும்போது V/2ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா பாதி நம்ம போடுறோம்னா இது வியிலேருந்து இந்த பாதின்னு பார்க்கும்போது V/2. அப்போ இது வரைக்கும் நம்மளுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இது ரெண்டோட லெவலும் சேமாக இல்லை. இது பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது அண்ட் இந்த லெவல் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இதில் வால்யூம் ஹாஃபாக ரெடியூஸ் ஆகுது. அப்போ இந்த மாதிரி வால்யூம் ஹாஃபாக ரெடியூஸ் ஆகும் போது இதோட மெர்க்குரி லெவல் பார்த்திங்கன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னா இங்கே 760 mm பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இதே வால்யூமை இந்த V/3 நம்ம மாற்றுறதுக்காக இன்னும் மெர்க்குரி நம்ம போர் பண்ணுறோம். அப்போ மெர்க்குரி போர் பண்ணும்போது இந்த இதில் பார்த்திங்கன்னா இது V/3, இந்த V2லேருந்து இதில் பார்த்திங்கன்னா V/3 போர் பண்ணுற அது வரைக்கும் வரதுக்காக இன்னும் மெர்க்குரி போர் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மெர்க்குரி லெவல் இங்கே வரைக்கும் வந்துடுது. அப்போ இந்த இடத்துல எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 1520 mm பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது 2 அட்மாஸ்பிக் ப்ரெஷரில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா 1 அட்மாஸ்பிக் ப்ரெஷரில் இருக்கும் அண்ட் இது வந்து 0ல் இருக்கும். 0 atm அண்ட் 1 atm அண்டு பார்த்திங்கன்னா இது வந்து 2 atmல இருக்குது. இப்போ இதோட வால்யூம் எப்படி இருந்துச்சு, இது வீண் இருந்துச்சு, இதில் பாதியாக ரெடியூஸ் ஆகுது அண்ட் இதுலேயும் பார்த்திங்கன்னா இன்னும் ரெடியூஸ் ஆகுது. அப்போ இது V/2 V/3ன்னு இருக்குது. இப்போ வால்யூம் பார்த்திங்கன்னா கம்மியாக இங்கே என்ன ஆகுது, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே போயிருக்கா. 0லேருந்து 1க்கு போகுது, 1லேருந்து 2க்கு இன்க்ரீஸ் ஆகுதா. அப்போ இது கம்மியாக இருந்துச்சுன்னா வால்யூம் கம்மியாக அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அதிகமாகிட்டே போகுது. அப்போ இது நம்ம எப்படி சொல்லலாம்னா வால்யூம் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம். வால்யூம் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பார்த்திங்கன்னா ப்ரெஷருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, டெம்பரேச்சர் அண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் ஃபிக்ஸ்டில் இருக்கும். Tங்கிறது டெம்பரேச்சர், Nங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ். இப்போ இந்த ப்ரொபோர்ஷனலிட்டியில் இருக்கல இது நமக்கு போகிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுவோமா, ஈக்குவல் டு போட்டு. அப்போ V = கான்ஸ்டன்ட் நம்ம Kன்னு எடுத்துக்கலாம். ப்ரொபோர்ஷனலிட்டி கான்ஸ்டன்ட் Kங்கிறது ப்ரொபோர்ஷனலிட்டி போகிறதுக்காக நமக்கு கான்ஸ்டன்ட் கொண்டு வரும். அப்போ K × 1/Pன்னு இருக்கும். இந்த இடத்துல Kங்கிறது என்னன்னா ப்ரொபோர்ஷனலிட்டி கான்ஸ்டன்ட். இப்போ இது நம்ம இது பார்த்திங்கன்னா இந்த இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம். அதாவது Kவை மட்டும் ஈக்குவல் டு இந்த சைடு வந்துச்சு, இந்த Pயை வந்து இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ டினாமினேட்டரில் இருக்குது, ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது மல்டிப்பிளில் வரும். அப்போ P × V = Kன்னு இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா எப்போனா டெம்பரேச்சர் அண்ட் மாஸ் பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. PV = Kன்னு கிடைக்கிது. இப்போ இதை ரெண்டு டிஃப்ரெண்ட் செட்டு கண்டிஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது இப்போ ப்ரெஷர் 1 வால்யூம் 1 எடுத்துக்கலாம். இது ஈக்குவல் டு இன்னொரு டிஃப்ரெண்ட் கண்டிஷன் P2 ப்ரெஷர் பார்த்திங்கன்னா இன்னொரு இது வேறு இதுக்கு வேறு இருக்குது அண்டு வால்யூமும் வேறு மாதிரி இருக்குது. அண்ட் இன்னொரு இது V3 பார்த்திங்கன்னா P3 V3 அண்ட் P4 V4 இந்த மாதிரி வேறு இருக்குன்னா அது எல்லாமே ஈக்குவல் டு எதுவாக இருக்குன்னா ஈக்குவல் டு பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா பாய்ஸ் லா சொல்லுது. இப்போ ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி
ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ வால்யூம் பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இதோட கிராஃப் எப்படி இருக்கும்னா, ப்ரெஷர் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது, வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. அப்போ வால்யூம் டிக்ரீஸ் ஆக ப்ரெஷர் வந்து அதிகமாகிட்டே போகுது. அப்போ இன்னொரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் என்னென்னா, ப்ரெஷர் பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு 1/v இருந்துச்சுன்னா, இப்போ பியூ அண்ட் 1/vக்கும் நம்ம கிராஃப் பார்க்குறோம். பிக்கும் 1/vக்கும் இதுக்கு நம்ம கிராஃப் பார்க்கும்போது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும்போது P is equal to 1/vன்னு இருக்கும்போது பார்த்திங்கன்னா கிராஃப் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்கும். இப்போ இந்த பிவி ரிலேஷன்ஷிப்பை நம்ம இன்னும் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, இந்த இடத்துல இப்போ நம்ம ஒரு பிஸ்டன் எடுத்திருக்கோம். இந்த பிஸ்டன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ப்ரெஷர் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது, வால்யூம் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு ப்ரெஷர் கொடுத்தோன்னா ப்ரெஷர் என்னவாகும், இதுக்கு நம்ம ப்ரெஷர் கொடுக்குறோம், ப்ரெஷர் வந்து அதிகமாகும், வால்யூம் என்ன ஆகுது, கம்மியாகுது. ஏன்னா இங்கேருந்து நம்ம இப்படி மேலேருந்து நம்ம இப்படி இறக்கணும்னா இது பார்த்திங்கன்னா ப்ரெஷர் இங்கே வந்து அதிகமாக இருக்குமா, ஏன்னா ஒவ்வொரு இதுவும் போய் இதில் ஹிட் ஆகும். பிஸ்டனில் ஒவ்வொரு மாலிகுலும் பார்த்திங்கன்னா நியர்பை எல்லாமே பக்கத்துலேயே இருக்கும், நியராகவே பக்கத்துலேயே இருக்கும் இந்த இடத்துல. ஏன்னா ப்ரெஷர் நமக்கு கொடுக்கும் போது இங்கே ப்ரெஷர் அதிகமாகும், அதனால் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று ஹிட் ஆகிட்டு இருக்கும். அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அப்போ டென்சிட்டி அதிகமாகுமா, டென்சிட்டி வந்து டபுள் ஆயிரும். அப்போ டென்சிட்டி டபுள் ஆகுறதுனால நம்பர் ஆஃப் பார்ட்டிக்கல் வந்து இந்த ஹிட் ஆகுது இல்லையா இந்த இடத்துல கண்டெய்னரில், அதுவும் டபுள் ஆகுது. இங்கே இருக்கும் போது லூஸாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வந்து ப்ரெஷர் கம்மியாக இருக்குது. ஆனால் இங்கே நம்ம ப்ரெஷர் கொடுக்கும் போது ப்ரெஷர் என்னவாகுது, இங்கே அதிகமாகுது, ப்ரெஷர் அதிகமாகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வால்யூம் வந்து கம்மியாக இருக்குது, இந்த இடத்துல வால்யூம் வந்து அதிகமாக இருக்குது. வால்யூம் அதிகமாக இருக்குது, இங்கேருந்து நம்ம இன்னும் இறக்கணும்னா வால்யூம் கம்மியாகுது இல்லையா, அப்போ வால்யூம் கம்மியாகுது. இந்த இடத்துல நம்மளுக்கு டென்சிட்டி பார்த்திங்கன்னா டபுள் ஆகுது. டபுள் ஆகும் போது ஹிட்டிங் இந்த யூனிட் ஏரியா இங்கெல்லாம் ஹிட் ஆகுது இல்லையா, அந்த ஹிட் பண்ணுறது கண்டெய்னர் ஹிட் ஆகுறதும் டபுள் ஆகுது. அதனால் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா இதுலேருந்து இதை விட டபுளாக இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா டென்சிட்டி வந்து அதிகமாயிரும், இதில் வந்து டென்சிட்டி கம்மியாக தான் இருக்குது. ப்ரெஷர் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் போது வால்யூம் வந்து கம்மியாகுது, ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும் போது வால்யூம் வந்து அதிகமாகுது. அதனால் வால்யூம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ப்ரெஷர். இதுதான் பார்த்திங்கன்னா பாய்ஸ்லாம் சொல்கிறது. இப்போ இந்த நான் ஒரு டென்சிட்டின்னு சொன்னேன் இல்லையா, டென்சிட்டி வந்து இந்த இடத்துல கம்மி அண்ட் அதே இந்த டென்சிட்டி பார்த்திங்கன்னா இங்கே அதிகம். இப்போ இந்த பாயிண்ட்ஸ்ல ப்ரெஷருக்கும் டென்சிட்டிக்கும் உள்ள ரிலேஷன் என்ன, ப்ரெஷருக்கும் அண்ட் டென்சிட்டிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ரிலேஷன்ஷிப் இப்போ நம்மளுக்கு தெரியும் தானே, P1 V1 வேறு இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கண்டிஷனும் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கண்டிஷன் நம்ம எடுத்துக்கலாம். இது P1, இது V1, P2 V2 இது எல்லாமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குமா, எல்லாமே கேன்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா PV இஸ் ஈக்குவல் டு நம்ம கேன்னு இங்கே பார்த்தோம் இல்லையா, இது எல்லாமே ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ P1 V1 இஸ் ஈக்குவல் டு P2 V2ன்னு இருக்குது. இந்த இடத்துல நம்மளுக்கு வால்யூமை வந்து நம்ம என்னவா மாற்றணும், டென்சிட்டியாக மாற்றணும். ஏன்னா ப்ரெஷர் டென்சிட்டி ரிலேஷன்ஷிப் தானே நம்ம பார்க்குறோம். அப்போ வால்யூமை நம்ம டென்சிட்டியாக மாற்றணும்னா நம்மளுக்கு டென்சிட்டி ஃபார்முலா தெரியும் தானே, டென்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூமா, மாஸ் பை வால்யூம். அப்போ வால்யூம் நம்மளுக்கு இருக்குது, நம்மளுக்கு டென்சிட்டி நம்மளுக்கு வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னென்னு தெரியணும். ஏன்னா நம்மளுக்கு டென்சிட்டி ரிலேஷன்ஷிப் தான் பார்க்கணும், ப்ரெஷர் டென்சிட்டி ரிலேஷன். அப்போ V இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை டென்சிட்டி நம்மளுக்கு கிடைக்கும், V பை Dன்னு இருக்கும். அப்போ இந்த வேல்யூ Vக்கு பதிலாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். Vக்கு பதிலாக நம்ம பார்த்திங்கன்னா M/D மாஸ் பை டென்சிட்டின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ P1 மாஸ் டிவைடட் பை D1 இஸ் ஈக்குவல் டு P2 M டிவைடட் பை D2ன்னு இருக்கும். இது ரெண்டையும் எம்ங்கிறது நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். எம்ங்கிறது மாசு, D1 அந்த D2 எல்லாமே பார்த்திங்கன்னா டென்சிட்டி ஆஃப் கேஸஸ் அட் ப்ரெஷர். பார்த்திங்கன்னா இது P1ல் P2ங்கிற ப்ரெஷரில் டென்சிட்டி வந்து D2ன்னு எடுத்திருக்கோம், P1ங்கிற ப்ரெஷரில் டென்சிட்டி வந்து D1. இப்போ இது ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும், P1 பை D1 இஸ் ஈக்குவல் டு P2 பை D2ன்னு இருக்குது. இப்போ நம்மளுக்கு இங்கே இது நம்ம எப்படியும் சொல்லலாம்னா, நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிருக்கு இல்லையா, இதை நம்ம எப்படியும் சொல்லலாம்னா டென்சிட்டி ஆஃப் த கேஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ரெஷராக இருக்கும். டென்சிட்டி
பார்த்திங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு ப்ரெஷர்னு பார்த்தோமா. அது எப்படின்னா இப்போ இங்கே நம்ம இந்த இடத்துல எழுதணும் இல்லையா, டென்சிட்டி அதிகமாச்சுன்னா ப்ரெஷரும் அதிகமாகுது, டென்சிட்டி கம்மியாச்சுன்னா ப்ரெஷரும் கம்மியாகுது. அப்போ ரெண்டுமே எப்படி இருக்குது, டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. அப்போ த டென்சிட்டி ஆஃப் த கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி ப்ரெஷர். அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துரு கான்சிக்வன்ஸ் ஆஃப் பாய்ல்ஸ் லாவில் கொடுத்துருக்காங்க ப்ரெஷர் டென்சிட்டி ரிலேஷன்ஷிப்பாக. இப்போ இந்த பாய்ல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிச்சா, அந்த பிவி ரிலேஷன்ஷிப் நம்ம என்னென்னு பார்த்தோம், ப்ரெஷர் வால்யூம் ரிலேஷன்ஷிப். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா P1 V1 இஸ் ஈக்குவல் டு P2 இன்ட்டு V2 இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் தெரியுது. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா எவாலுவேட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் ஒன்க்கான ஆன்சர் நம்ம சால்வ் பண்ணலாம். எவாலுவேட் யுவர் செல்ஃபில் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபெரான் 12 பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் வந்து வைட்லி யூஸ்டு இன் ரெஃப்ரிஜிரேட்டர் சிஸ்டத்தில் யூஸ் ஆகுது, ஆஸ் எ கூலண்ட்டாக யூஸ் ஆகுது. காசஸ் பார்த்தீங்கன்னா causes depulsion by eco-friendly compound. இப்போ considered 1.5 dm cube sample of gaseous freon at pressure பார்த்தீங்கன்னா எதுலனா 0.3 atmospheric ப்ரெஷரில் ATM ப்ரெஷரில் இருக்குது. இப்போ if the pressure வந்து சேஞ்ச் ஆகுது, எதுக்கு எவ்வளோனா 1.2 atm சேஞ்ச் ஆகுது at a constant temperature கொடுத்துட்டாங்க. what will be the volume of the gas increased or decreased கேட்டிருக்காங்க. கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் வால்யூம் இவ்வளோ இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இவ்வளோ இருக்குது, அண்ட் செகண்ட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் சேஞ்ச் ஆகுது இல்லையா, அது V2 நம்ம பார்த்தீங்கன்னா அது P2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கிவன் எழுதிக்கலாம். இப்போ வால்யூம் பார்த்தீங்கன்னா ஃபெரான் ஃபர்ஸ்ட் என்ன இருந்துச்சுன்னா அது நம்ம V1, அது ஈக்குவல் டு 1.5 dm கியூப்னு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதோட ப்ரெஷர்னு பார்க்கும்போது அட் எந்த ப்ரெஷரில், இதோட பார்த்தீங்கன்னா அட் எந்த ப்ரெஷர்லனா நம்மளுக்கு 0.3 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்குது, அதை நம்ம P1 எடுத்துக்கலாம். P1 இஸ் ஈக்குவல் டு 0.3 atm அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இப்போ நெக்ஸ்ட் இது என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் த ப்ரெஷர் வந்து சேஞ்ச் ஆகுது எவ்வளோனா P2 சேஞ்ச் ஆகுது இல்லையா, அப்போ இதுலேருந்து இது சேஞ்ச் ஆகுது, அப்போ P2ன்னு எடுத்துக்கலாம். இது வேறு ஒரு ப்ரெஷர் நம்மளுக்கு வருது. அப்போ 1.2 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அட் அ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் என்னென்னு கொடுத்துட்டாங்க, டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, வாட் வில் பி த வால்யூம் ஆஃப் கேஸ் வந்து இன்க்ரீஸ்ட் ஆர் டிக்ரீஸ்டு, அது என்ன இருக்கும் நம்மளுக்கு தெரியாது இல்லையா. B2ங்கிறது வால்யூம் ஆஃப் கேஸ், அது இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா நமக்கு தெரியாது, அதுதான் நம்மளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னா பாய்ல்ஸ்லால வரும் இல்லையா, அதாவது therefore P1 V1 is equal to P2 V2 is equal to நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கும். நம்மளுக்கு இப்போ V2 தானே கேட்டிருக்காங்க, அப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை ரீரைட் பண்ணி எழுதலாம் இல்லையா, இதுதான் நம்மளுக்கான ஃபார்முலா. இதை வச்சு நம்ம போடலாம். இப்போ V2 தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, ஸோ V2 வச்சுட்டு P2வை இந்த சைட் கொண்டு வந்துடலாம். அப்போ V2 is equal to P1 V1 by மல்டிப்ளை இருக்குது, ஈக்குவல் டு இந்த சைடு வரணும், டினாமினேட்டில் வரும். அப்போ P2. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். P1ஓட வேல்யூ 0.3 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம் 1ஓடது பார்த்தீங்கன்னா V1 வந்து 1.5 dm கியூப் டிவைடட் பை ப்ரெஷர் 2ஓடது பார்த்தீங்கன்னா 1.2 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இங்கே ஏடிஎம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். 0.3யும் 1.5யும் நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ மல்டிபிள் பண்ணிக்கலாம். மல்டிபிள் பண்ணும்போது 0.45ன்னு கிடைக்குது. அதை நம்ம எதால் டிவைட் பண்ணோன்னா 1.2ஆல் டிவைட் பண்ணுவோம். 0.45 டிவைடட் பை 1.2ஆல் பண்ணணும். பாயிண்ட் இருக்குது. ஸோ நம்ம நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வந்து இன்டூ 100 பண்ணிக்கலாம். அப்போ 45 டிவைடட் பை 120ன்னு கிடைக்கும். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இப்போ 5 டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணும்போது 9 டைம்ஸ் இது 24ன்னு வருது. அண்ட் 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 3s are 9 and 8s are 24ன்னு வரும். அப்போ 3/8 நம்ம டிவைட் பண்ணும்போது 0.375ன்னு கிடைக்கும். அப்போ 0.375 நம்மளுக்கு என்ன யூனிட் இருக்குது, dm கியூப்னு இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா என்னவாகுது, வால்யூம் இதிலிருந்து 1.5லேருந்து 0.3ன்னு வருது. வால்யூம் வந்து 0.375 தானே இப்போ நம்மளுக்கு கிடச்சிது. இதிலிருந்து இது பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸோ வால்யூம் டிக்ரீஸ்டு ஃப்ரம் 1.5ல் இருந்து 0.375 dm கியூபாக மாறி இருக்கு. நம்மளுக்கான ஆன்சர் V2 is equal to 0.375 dm கியூப். இது வந்து வால்யூம் 1லேருந்து வால்யூம் 2க்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு. இதுதான் எவாலுவேஷன் ஃபர்ஸ்ட்டுடைய ஆன்சர். அவ்வளோதான் இந்த சம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். த்ரிஷா மேத்தமெட்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.